சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒரு சின்ன விளக்கமா நான் சொல்றேன். இப்போ நம்ம சொல்றோம் அது அப்படின்னு, அதுன்னு சொல்லும் பொழுது உங்களுடைய உணர்வுல நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? தட் தட் அப்படின்னு சொல்லும் பொழுது தூரம் அப்படின்ற உணர்வு உங்களுக்கு இருக்கும். அந்த பொருள் வந்து இப்ப நீங்க வந்து இப்ப தட் அதாவது தட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம், இல்லைன்னா தட் பேன் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா அந்த பேன் வந்து என்னை விட தூரமாக இருக்கு அப்படின்ற கருத்து உங்களுக்கு புரியுது, சரியா? சரி, அடுத்தது திஸ் பேன் அப்படின்றோம். திஸ் பேன் அப்படின்னோட உடனடியா உங்களுடைய புரிதல் என்னன்னா பக்கத்துல இருக்கு, எனக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு. பக்கம், தூரம், இது புரிஞ்சதா ஐயா? இது புரியுது. இது புரியுது. தட் அண்ட் திஸ் அப்படின்றது புரியுது. அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, இந்த திஸ்ன்னு சொல்லும் பொழுது, நான் திஸ்ன்னு சொல்றேன்ல, அந்த வார்த்தையை திஸ்ன்னு சொல்லும் பொழுது அது எனக்கு பக்கத்துல இருக்குன்னா, இப்ப ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம், எவ்வளவு பக்கத்துல இருந்தா அது என் பக்கம், எவ்வளவு தூரமா இருந்தா அது எனக்கு தூரம்? இப்ப கேள்வி வருதா இல்லையா? இப்ப நான் திஸ்ன்னு சொல்லும் பொழுது நீங்க கேள்வி என்ன பாப்பீங்கன்னா, அது எவ்வளவு பக்கம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்ப இதை எப்படி முடிவு பண்ணீங்க? இது திஸ், அது வந்து தட். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு இந்த பொருளை திஸ் பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தட் ஏதோ ஒரு தூரமான ஒரு பொருளோட ஒப்பீடு பண்ணி தான் திஸ்ன்ற வார்த்தையை கொண்டு வரீங்க. புரியுதா? ஆமா ஐயா, இதுவும் புரியுது. ஏன்னா அது புரியுது. அப்ப அதனாலதான் உள்ள பாடத்துல நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல அகழ்ச்சிய பாத்துடுறோம். அதாவது நான் உங்களுக்கு இதை வந்து எடுத்தே காட்டுறேன். முதல்ல அந்த பாடத்தை திருப்பியும் ஒரு முறை காட்டுறேன், நீங்க பாருங்க. கொஞ்சோண்டு பார்க்க முடியுதா? ஓகே, இத பாருங்க. இது கொஞ்சம் கடினமா இருக்கிறதுனால ரொம்ப பேருக்கு அதெல்லாம் அப்படியே ரொம்ப தடுமாறுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப அழகான விஷயம். அது தூரம் அப்படின்னு சொல்றது, அது அப்படின்னும் பொழுது அது தூரத்துல ஒரு பொருள் இருக்கிறத பாக்குறோம், அகற்சிய பாக்குறோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செக்கல் போடுறேன், இங்க ஒரு செக்கல் போடுறேன். அந்த செக்கல்ல நீங்க பாத்துட்டீங்க. இதுக்கு வெளியே போனா அது தட் அப்படின்னா தூரம் அப்படின்றது உங்களுடைய கணிப்பு. அப்புறம் திஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா தட்ன்ற அந்த ஒரு இடத்த வச்சுட்டு முடிவு பண்ணிட்டு நீங்க இதுதான் இடம் அப்படின்றதுல இருந்து தான் நீங்க திஸ் என்ற முடிவுக்கே வரீங்க, சரியா? இது புரிஞ்சதா ஐயா? ஐயா இது பாத்துட்டீங்க, இது புரியுது. அப்ப திஸ்ன்றது வந்து எப்படி நீங்க முடிவு பண்றீங்கன்னா தட்ன்றத முடிவு பண்ணிட்டு தான் நீங்க திஸ்ன்னு சொல்ல முடியும், சரியா? ஓகே, புரிஞ்சது. இப்போ இந்த இடத்துலதான் மூணாவது ஒரு இடத்த கொண்டு வராங்க. மூணாவது நிலையில ஒரு இடத்த கொண்டு வரும் பொழுது அது உது அப்படின்னு நடுவுக்கு ஒரு நிலையை கொண்டு வரும். உது அப்படின்ற அந்த சொல் வந்து இரண்டு, அது தட் அப்படின்ற வார்த்தையும் தெரியணும், திஸ்ன்றதோட இடமும் தெரியணும், அதுக்கு இடையில இருக்கக்கூடிய இடைப்பட்ட நிலையும் உங்களுக்கு புரியணும். புரிஞ்சதா ஐயா? புரியுதா? புரிஞ்சது ஐயா. இப்போ இத வந்து நான் வந்து பண்ணிட்டு நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன். கொஞ்ச நேரம் இத பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு இத காட்டுறேன். இப்போ நீங்க பார்த்த இந்த கருத்து வந்து இதுதான் முதல்ல இதுல விளக்குது. அதாவது நான் இங்க இருக்கேன், சரிங்களா? அப்போ திஸ் அப்படின்னும் பொழுது எனக்கு வந்து ஒரு சிக்கல் இருக்கு, இதுதான் திஸ். இது உள்ளுக்கு இருந்துச்சுன்னா இதெல்லாம் திஸ் அப்படின்னு சொல்றேன். தட் அப்படின்னும் பொழுது நீங்க முதல்ல தேட்டை உருவாக்கிட்டீங்க. இந்த தேட்டுக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் திஸ், இதெல்லாம் திஸ். அப்ப தட் வந்து இதெல்லாம் இங்கிட்டு போனுச்சுன்னா, வெளியே போனுச்சுன்னா அதெல்லாம் தட்ன்னு நீங்க சொல்லிடுவீங்க, சரிங்களா? அப்ப இது உள்ளுக்கு இருக்கும் போது இது திஸ், இது இடையில இருக்கிற இந்த ரெண்டு இதான் வந்து நம்ம உதுன்னு சொல்றோம். இது வந்து இங்கிலீஷ்ல இல்ல, இதுக்கு டேர்ம்ஸ் வந்து இது உது, இது வந்து அது, இது வந்து இது. இப்ப இது உள்ளுக்கு எதெல்லாம் வருதோ இது வந்து இதுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல எந்த பொருளா இருந்தாலும் இது இது இதுன்னு சொல்லுவேன். அப்புறம் இதை எப்படி நீங்க இதை காட்டுவீங்க? உது அப்படின்ற ஒரு பொருளை காட்டுவீங்க அப்படின்னா இந்த அதுன்றத முடிவு பண்ணிட்டீங்க, இந்த இடத்த புள்ளிய முடிவு பண்ணிட்டீங்க, இந்த செக்கலை நல்லா முடிவு பண்ண பிறகுதான் இதை உதுன்னு சொல்ல முடியும். அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
இங்க ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, ஒரு பையன், இங்க ஒரு பையன் உட்கார்ந்துருக்காரு. அப்போ நீங்க என்ன பண்றீங்க? இவர், அவர், உவர் அப்படின்னு இங்க ஒரு பையன் பாக்குறீங்க. இவரை உவர் அப்படின்னு சொல்லுவீங்க, இவரை அவர்னு சொல்லுவீங்க. அவர். இவரை வந்து இவர் அப்படின்னு, இந்த பையனை வந்து இவர்னு சொல்லுவீங்க. இவர் அப்படின்னா இவன், இவன்னு சொல்லலாம், இவர்னு சொல்ல முடியாது. இவன், இவன் அப்படின்னு. இவன், இவன், அவன், உவன் அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ஒருத்தரா இருந்தா, பலரா இருந்துச்சுன்னா அதை இப்படி பயன்படுத்துவோம். உவன், அவன் அப்படின்னு அந்த வார்த்தை இங்க அவன். இது புரியுதா? இப்ப பாருங்க, இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தமிழ் வந்து இதுவும் புரியுது ஐயா. செய்மை. ஹலோ, இதுவும் புரியுது. புரியுது. இப்ப பாக்குறீங்க பாருங்க, அந்த தூரத்தை வந்து அவ்வளவு அழகா வந்து அந்த ஜியோமெட்ரிய வந்து முதல்ல கேப்சர் பண்றாங்க. அப்ப அது மட்டும் இல்லாம அந்த ஜியோமெட்ரியில அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த உது அப்படின்ற பொருளை மட்டும், இந்த நடுவுல உள்ளதை மட்டும் சொல்லல. இதுல வந்து எந்த இடத்துலயும் அந்த பொருள் நகர்ந்துகிட்டே இருக்கலாம். இப்ப அது இதை நோக்கி போகுதா, இல்ல இதை நோக்கி போகுதா அப்படின்றத அந்த உள்ளுக்குள்ள பொருளை வச்சு சொல்லிடுவாங்க. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இதுதான் 1Dயோட லாஜிக்ஸ். அதாவது ஒரு பரிமாணத்தினுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, ஒரு பொருளை இங்க வைத்து விட்டு இது எந்த தூரத்துல போகுது அப்படின்னா, இது எங்க நோக்கி போகுது அப்படின்னா, இது பாசிட்டிவா நெகட்டிவா தெரியணும். அப்பதான் வந்து அதோட டைரக்ஷன் நம்மளுக்கு தெரியும். அப்ப இத வந்து நீங்க இந்த ஏவோடைய டைரக்ஷன் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா, உங்களுக்கு இது எந்த டைரக்ஷன்ல போகுது, இது பாசிட்டிவ் டைரக்ஷன்ல போகுது, இது நெகட்டிவ் டைரக்ஷன்ல போகுது, எப்படி தெரியும்? இங்க உங்களோட பவுண்டரி பாயிண்ட் வச்சிட்டீங்க. அப்போ இது வந்து நெகட்டிவ்னு ஏன் சொல்றீங்க, இது ஏன் பாசிட்டிவ்னு சொல்றீங்க? அப்படின்னா இந்த பொருள் வந்து இங்க போகும்பொழுது இது ஏன் நெகட்டிவ்னா, இது வந்து தூரமா போகுது, இதுவும் தூரமா தான் போகுது. ஆனா இது ஏன் நெகட்டிவ்னு சொல்றீங்க, இது ஏன் பாசிட்டிவ்னு சொல்றீங்க? அந்த கேள்விதான் முத. அப்படின்னா உங்க உள்ளுக்கு வந்து 2 விஷயம் வருது. என்ன அப்படின்னா, ஒரு பொருள் என்ன நோக்கி வருது, குறையுது, சின்னதா குறையுது. இன்னொன்னு பெருசா அகலுது, அகற்சி உடையது, பெருசாகுது, பெருசு. அத பாசிட்டிவ் அப்படின்னு நீங்க ஒரு முடிவுக்கு வர்றீங்க. அப்போ இந்த மாதிரி தான் இந்த மேத்ஸே வேலை பார்க்குது. அப்போ அது மட்டும் இல்லாம இத வந்து ஏன் வந்து ஏ வந்து கோஆர்டினேட்ல சிஸ்டம்ல இத வந்து வெக்டரா மாத்திடுறாரு. அதுதான் வந்து இதுல உள்ள சிறப்பு. ஏ வந்து இதுதான் ஊ. இதுதான் வந்து இன்னொரு நுட்பமும் சொல்றேன். மந்திராயணம் தெரியணும்னா, மந்திராயணத்தை நன்றாக உள்வாங்கிறதுக்கு உள்ள ஆற்றல் நமக்கு வேணும்னா, சுட்டறிவு அறிவு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலதான் மந்திராயணம் அறிவியலே உட்கார்ந்துருக்கு. மந்திராயணம் தெரியணும், எந்திராயணம் புரியணும் அப்படின்னு. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, மந்திராயணமும் எந்திராயணமும் இதுல வந்து மிகப்பெரிய ஜியோமெட்ரி இருக்கு, அதுல ஒரு ஆழம் இருக்கு, ஒவ்வொன்றிலையும் ஒரு நுட்பம் இருக்கு. இப்ப தமிழ்ல ஏன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஊ போட்டு, இது பிறகு நான் பேசுவேன், ஏன் ஊ போடுறோம், ஊ போட்டு எழுதுறோம். ஒரு கட்டுரை எழுதும் பொழுது ஊ போடுவாங்க. ஏன் இந்த ஊ அப்படின்ற அந்த ஊவை போட்டு எழுதுவோம். இந்த ஊக்கு என்ன அர்த்தம்னா இதுதான், அது அசையும், கேரி, அது வந்து நகரும், நகர்ச்சி உடையது. உந்து அப்படின்ற ஒரு சொல்லுல அது நகர்வது, உந்துவது, நகர்ச்சி உடையது அப்படின்ற ஒரு பொருள் அதற்கு உண்டு. அது மட்டும் இல்ல, அந்த ஊ என்பதற்கு இன்னும் நுட்பங்கள் உண்டு. இதெல்லாம் அந்த தமிழ் சொல்லுனுடைய ஒத்து வருவது. இதெல்லாம் தமிழ் படிக்காம நமக்கு வந்து ஓங்காரத்துக்கு விளக்கம் சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம வந்து யார் வேணாலும் ஓங்காரத்துக்கு விளக்கம் சொல்லலாம் அப்படின்னு பேசினாலும், தமிழ் அறிவு அங்கே இருக்கும் பொழுதுதான் அந்த ஜியோமெட்ரி புரியும். இப்ப நான் சொல்றேன், இந்த ஜியோமெட்ரி புரியும். அப்ப இந்த ஜியோமெட்ரி புரியும் பொழுதுதான் நமக்கு இந்த ஊ என்ன செய்யும் அப்படின்னு. அப்புறம் எழுகை சுட்டுல தான் வந்து போலா கோஆர்டினேட்ஸ் வருது. அப்ப இது போலா கோஆர்டினேட்ஸ் அப்படின்றது இப்படி. அப்ப அது எழுது, எப்படி எழுதுது, அது எழுச்சி அப்படின்றோம்னா, இப்போ ஒரு பொருள் இப்படி இருக்குன்னா, இங்க இந்த பொருள்ல இருந்து அது இன்னொரு எழுச்சியை தருது. அப்படியே அது வந்து விரிஞ்சு இப்படி போகுது, எழுச்சி. எழுகின்றது, படுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா இப்படி ஒரு எக்ஸ் கோஆர்டினேட்ல இருந்து அது அப்படியே எழுந்து போகுது பாருங்க. அப்ப அது விரியுது. அப்போ அந்த எழுச்சி நடக்கும் போதுதான் அது எழுகை அப்படின்னு சொல்றோம். எழு
அது போல கேள்வி எழும் பொழுது அப்படின்னா இந்த பாரு, இந்த இடத்துல இருந்து நான் எழுகின்றேன், மேலே விரிகின்றேன் அப்படின்ற பொருள். ஓங்கு அப்படின்றது வந்து ஜியோமெட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ்ல இத பாருங்க, நான் முதல்ல பாடுறேன். புள்ளி, இது புள்ளி அப்படின்னும் பொழுது இது ஜியோமெட்ரியில புள்ளி. இதை இழுத்தோம் அப்படின்னு சொன்னா அகர்ச்சி, ஆ தே அப்படின்றோம். அப்போ இது வந்து ஆ, இதுதான் ஆ. அப்படின்னா விரிகின்றேன் அப்படின்ற அர்த்தம். அப்போ விரிகின்றதை தான் நம்ம பாக்குறோம், எவ்வளவு தூரம் விரிஞ்சிருக்கு அப்படின்னு. ஓ அப்படின்னு நம்ம சொல்லும் போது இதான் ஓங்காரம். ஏன் ஓங்காரம் செய்யறோம்னா, இந்த புள்ளியில இருந்து இத வேற இடத்துக்கு நெட்டுக்கு இழுக்கிறது. அதான் ஓ அப்படின்ற கருத்து. எவ்வளவு அழகான ஜியோமெட்ரிய புரிந்துகிட்டு அவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னு. ஏன் ஓம் சொல்லணும் அப்படின்னாலே இப்ப தெரிஞ்சிடும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு அடிப்படையை காட்டுறேன் பாருங்க. இங்க இருந்து இப்படி இழுத்தனா 1D. இது ஒரு காரணம், ஒரு அடிப்படையில சொல்றேன். இது 0D, இது 1D. இப்ப இழுக்கிறோம், இது வந்து ஆ. அதனாலதான் ஆ அப்படி சொல்றோம். ஏன் ஊ சொல்றோம் அப்படின்றதுக்கு இப்ப தெரியும். ஊ நகரம், அது அப்படியே உள்ள வந்து கோஆர்டினேட் சிஸ்டத்துல நகர்ச்சி உண்டு இருக்கு. அப்ப ஏன் மந்திரங்களை இப்படி சொல்றோம் அப்படின்றது நமக்கு தெரியும். அது போல இங்க இந்த கோட்டுல இருந்து நீங்க அதை வந்து ஓங்காரம் செஞ்சீங்கன்னா அதை இழுத்துரும். இது வந்து இப்படி இழுத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த டைரக்ஷனுக்கு அதை ஓங்காரமா மாத்துனீங்கன்னா, ஓ பண்ணீங்கன்னா, ஆல இருந்து ஓ பண்ணீங்கன்னா அது 2D. இது வந்து 2D பாருங்க. இப்ப அடுத்தது ஆல இருந்து 3வது செய்யறேன், இது வந்து 3D மாறிடும். இப்போ இது வந்து 2D, சரியா? இப்போ இது வந்து 2D. இப்ப இந்த 2Dல இருந்து இத வந்து இன்னொரு ஓ எடுக்கிறேன். ஓ எடுத்தனா ஸ்ட்ரெயிட்டா எடுக்கணும். ஓங்காரம் செய்யறேன். இதுல ஓ செய்யறேன். இப்ப இதுல ஓ செய்யும் போது இது வந்து இப்ப நமக்கு இருக்கிறது ஆ. ஆன்றது அகர்ச்சி. இப்ப இதுல ஓங்காரம் செய்யும் போது ஓ இழுத்தீங்கன்னா அது 3D மாறிடும். இப்படித்தான். அப்ப அதுல இருந்து தான் 3D வருது. அப்படி அப்ப அந்த 3D வந்து நம்ம உருவாக்குறோம். இப்ப இப்படிதான் வந்து ஒவ்வொன்னா அந்த சொல் ஆக்கங்கள்லயே நமக்கு எப்படி ஏன் ஓங்காரம் சொல்ல வேண்டும் அப்படின்னா, நம்ம டைமென்ஷனல் ஃபார்மேஷன் செய்யறோம். இதுதான் மந்திராயணம். இந்த மந்திராயணத்துலதான் நம்ம வந்து நுட்பமான ஓங்கார நுட்கங்கள்லாம் வருது. அப்போ இப்படிதான் வந்து தமிழர்கள் வந்து அவங்களுடைய அறிவு பண்பாட்டை வந்து உருவாக்குனாங்க. இப்ப இதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஏன் இந்த ஓங்காரம் வருது, ஏன் ஆ சொல்லி ஆ ஓம் அந்த வார்த்தைகள்லாம் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுல ஏன் ஈம் சேர்க்கிறாங்க அப்படின்றத பின்னால பார்க்கலாம். அப்ப அதுல ஈ எங்க இருக்கு அப்படின்றது தான் எல்லாருக்கும் கேள்வி. அதை நான் வேற சூழல்ல விளக்குறேன். ஆனா இப்ப இங்க என்ன அப்படின்னா, நம்ம என்ன சொல்றது, நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் முதல் பதில். அப்போ இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்படிதான் வந்து இந்த முறை வந்து ஆராயப்படும். அது அப்பனா இந்த ரெக்கார்டு நான் வந்து வெளியிடலாம் அப்படின்னு நினைச்சேன். சரி, அப்போ இதுல வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் மரபு வந்து எது தொட்டால் எனக்கு என்ன வியப்புனா, ஒவ்வொரு பகுதியும் பாக்குறேன். இப்ப அடுத்தது இன்னும் மேல பாருங்க, ஏன் அது உயர்திணை அக்திணை இது என்ன செய்யும் அப்படின்றதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுதுதான் தெரியும். ஏன் இப்படி வந்து தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியர் அமைப்புல மெய்கண்டார் வந்து அந்த சுட்ட பிரிக்கிறார் அப்படின்றது. இப்ப அடுத்த வரிகள்ல நீங்க பார்க்கலாம். அந்த 3 சொல்லு தானே, அந்த 3 சொல்லுகளுக்கு எவ்வளவு ரகசியத்தை உள்ள வச்சு அவைன்ற வார்த்தைக்கு வருவாரு பாருங்க. அந்த அவைன்றத தொடுறதுதான் இப்ப இது முடிக்கும் பொழுது இந்த 3 பகுதியை தொட்ட பிறகுதான் அடுத்தது மூவினமை அப்படின்னு சொல்றோம். அதான் தமிழோடைய அந்த ஸ்ட்ரக்சரே அப்படிதான் அமைச்சிருப்பாங்க. மூவினமை அப்படின்னும் பொழுது அவன் அவள் அது சுட்டின் அடிப்படையில வினை வருது. அப்ப பெயரியல் வினையியல் அழகா தமிழுக்கு அப்படியே உட்கார வச்சிருவாங்க. அப்போ வினைனா என்ன, செயல்னா என்ன, பொருள்னா இப்போ பொருள் என்ன, வினை என்ன, பொருளுடைய அமைப்பு என்ன அப்படின்னு அப்புறம் அப்படியே விளக்க தொல்காப்பியமும் மெய்கண்டாருடைய விளக்கமும் அப்படியே தமிழை விளக்கிக்கிட்டே போகும். தமிழ் மரபு விளக்கிக்கிட்டே போகும். அறிவியல் அப்படியே சுரந்து கொண்டே இருக்கும். எனக்கு இன்னொரு பெரிய விஷயம், இன்னைக்கு இருக்கிற பிசிக்ஸ விரிச்சுக்கிட்டே போகும். ஆச்சரியமா இருக்கும். பிசிக்ஸ் விரியுது, பிசிக்ஸ் விரியல, தமிழ் உலகம் எவ்வளவு ஆழமா விரிச்சுக்கிட்டு போகுது அப்படின்னு பாப்பீங்க.
தமிழ் உலகு தான் விரிக்கும் அத. பிசிக்ஸ் அதுல சத்தியமான அவ்வளவு உண்மை. அழகா உள்ள புகுந்து அதை விரிச்சுக்கிட்டு போகும். இதுதான் தமிழுக்கு உள்ள சிறப்பு. அதனாலதான் அது மயங்கா மரபுன்னு சொல்றோம். அது மயங்கா மரபு. ஏன் என்றால் நீங்க பாருங்க, அருணந்தி மெய்கண்டார் கூட இருந்ததுனாலதான் அவருக்கு இந்த வார்த்தை வந்தது. அதாவது ஆகம வேதம் இறந்த, அதாவது அது இரண்டையும் கடந்த நிலை சொல்ல முடியும் அப்படின்றாரு. அந்த நிலை, இதெல்லாம் ஆகமம் சொல்ல முடியாதத, வேதம் சொல்ல முடியாதத உண்மையை நீ காண முடியும்னு விளக்குறாரு. அந்த உண்மையை உனக்கு தெளிவுபட காட்ட முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு போறாங்க. அப்படின்னா ஆகமம் தெரிந்து கொள், வேதத்தை புரிந்து கொள், ஆனா இவை செய்யக்கூடிய அந்த உண்மைக்கும் மேலாக இறை பொருளே உள்ளிருந்து உனக்கு வெளிப்படுத்தி காட்டக்கூடிய அந்த உண்மையை நீ காண முடியும் அப்படின்ற அளவுக்கு அந்த உண்மை விரியுது. அதான் சைவ சித்தாந்தம். சைவம் சித்தாந்தம் நாம நினைக்கிற மாதிரி ஒரு நூல் அடிமைக்கு இல்ல. அதான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், நூல் அறிவு பேசி நுழைவில்லாதார் திரிக. அப்ப நூல் மட்டும் உள்ளுக்கு அப்படியே நூலை வச்சு இதோ பாருங்க இவர் சொல்லிட்டாருங்க. அப்ப அந்த கேள்விக்கு பதில் இப்படி வருது. இப்ப சிவஞான முனிவர் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அங்க பாக்குறோம் யாரு தன்னுடைய அந்த உண்மையை சொல்லும் பொழுது அவருக்கு நன்றாக தெரியும். சிவஞான முனிவருக்கு நன்றாக, இதை நான் தெளிவுபட ஒரு வார்த்தையை நான் இங்க சொல்றேன். இதுல ஒரு இதம் இருக்கு. அதாவது அம்பலவான தேசிகர் சொன்னது தவறு என்று சிவஞான முனிவருக்கு தெரியும். ஆனா அத பின்தொடர்ந்து அவர் சொல்லிட்டார், அதை நான் மறுக்க கூடாது என்பதற்காகவே சிவஞான முனிவர் என்ன பண்ணிடுவாரு, அப்படியே உடன்பட்டு போயிடுவார். அவருக்கு நன்றாக தெரியும் இல்லை அப்படின்னு, ஏன் மறுத்து சொல்லல? அப்ப இங்க என்ன அப்படின்னா, அதுதான் சொல்றது, எப்பொருள் யார் யார் வாய்க்கே, அதுதான் நம்ம திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் சொல்றோம் பாருங்க. எத்தன்மையதாயினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதுதான் அந்த திருக்குறளுடைய வல்லமை. திருக்குறள் வல்லமை நீ அடிமைப்பட்டு போயிடாத. அங்க தெரியுது உண்மை அங்க திரிக்கப்பட்டுருச்சு அப்படின்ற உண்மை உனக்கு தெரிந்து ஏன் அது வெளிப்பட்டு இல்லை, அதுல இருந்து விடுபட வேண்டியதானே? இல்ல அவர் சொல்லிட்டார், அதனால அதை நான் கேட்கிறேன். அப்ப என்னுடைய கேள்வி மெய்கண்டார், அங்க மெய்கண்டாருக்கு ஒரு பெரிய அநீதி நடக்குது. அந்த அநீதியை நீங்க நீக்கலையே. இன்னைக்கு அதனால என்ன விளைவுகள் இருக்கு? மெய்கண்டார் அங்கே மறையுண்டு போனார். மெய்கண்டாருக்கு அங்க என்னன்னா, அங்க அவருக்கு தகுந்த அந்த உண்மைக்கு உள்ள அந்த உண்மையை தேடாம போறதுக்கு இப்ப இன்னைக்கு நமக்கு காரணம். இப்ப எல்லாம் சொல்லிட்டாங்க இதனாலதான். அப்ப எல்லாரும் ரௌரவ ஆகமம் படிச்சிடலாமே, மெய்கண்ட சூத்திரம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்ப மெய்கண்டாரினுடைய அந்த சிவஞான போதம் அதுல இருந்து பெயர்த்தாருன்னா எல்லாருமே சமஸ்கிருத சிவஞான போதத்தை படிக்கலாமே. எதுக்காக சிவஞான போதத்தை படிக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது. ஏன்னா சிவஞான முனிவருக்கு நன்றாக தெரியும். அவர் எந்த இடத்துலயும் சிவஞான போதத்துல, அவருடைய சிவஞான மாபாடியத்துல கூட எந்த இடத்துலயும் அவர் என்ன பண்ணல அப்படின்னா, அவர் வடமொழி சிவஞான போதத்தை எங்கேயுமே குறிப்பா கொடுக்கல. ஒரு குறிப்பு கூட கொடுக்க மாட்டாரு. ஏன் அதை செய்யல? அவருக்கு நல்லா தெரியுது, சரி இதுல என்ன மொழிபெயர்த்தாருன்னா அவருடைய உண்மைகள் எல்லாத்தையும் அங்கிருந்து தானே சொல்லணும். ஏன் அங்கிருந்து சொல்லாம ஏன் இங்க இந்த இடத்துலயே எல்லாத்தையும் உண்மைகளை எடுத்து விளக்கணும்? அப்ப அவருக்கு நன்றாக தெரியும், அங்க போய் எடுத்தா குளறுபடி வந்துரும் அப்படின்னு, குழப்பங்கள் பெருசாயிரும். ஏன்னா அங்க அவர் என்ன சொல்றாரு, பிறகு வரும் பின்னால இருக்கக்கூடிய பாடங்கள்ல நான் அதை விளக்குறேன் பாருங்க. அவர் ஆண் பெண் அலின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அப்படி விளக்குனா முடிஞ்சு போச்சு. பிறகு இதை விளக்குறேன் என்னென்ன விளக்கங்கள் இதுல வருது அதுன்னு. ஏன் அவன் அவள் அது அப்படின்னு சொல்லணும், ஆண் பெண் அப்படின்னு சொல்லாம ஏன் அவரு என்ன, இதுக்கு என்ன வித்தியாசப்படுது, என்ன வேறுபாடுகள் இருக்கு? ஏன்னா அங்க உயர்திணை அக்திணை கருத்துக்கள்லாம் பெரும் அளவுல அடிபடும். பிறகு நம்ம பேசுவோம் அதை பற்றி. இப்ப பார்ப்போம் இதுல எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு அப்படின்றத பிறகு நம்ம பார்க்கலாம். அப்போ இது நன்றாக தெரிந்து, உண்மையை தெரிந்து நம்ம உள்ள அதை இருட்டடிப்பு செய்யறது பாருங்க. இதுதான் புரட்டு. இந்த புரட்டை தான் நம்ம கண்டிக்கிறோம். இது வேண்டாம் அப்படின்ற அந்த கருத்தை தான் நம்ம சொல்ல விரும்புறோம். அது எவ்வளவு எத்தகையவர் பெரியவராக இருக்கணும், அவங்க செய்யறது தவறு. ஏன்னா அது நான் என்ன கேட்டா, பெரியவர்னா சிவஞானம் மெய்கண்டாருக்கே செய்யக்கூடிய அநீதி பாருங்க. அதை இப்படி ஏற்கிறது.
இது சொன்ன போது எனக்கு நிறைய எதிர்ப்புகள், மறுப்பு. இது எப்படி இது போதும். அப்படியே அழகா இந்த கட்டமைச்சுனே வரீங்கய்யா வந்துட்டு. எனக்கு தெரிஞ்ச இந்த முதல் சூத்திரத்தை நீங்க ஒரு மேக்ஸ் ஃபார்முலாவே அப்படியே யுவர் ரைட்டிங் என்ன மேக்ஸ் ஃபார்முலா தான் என்ன பொறுத்த இருக்கீங்க. ஐயா உண்மைதான் ஐயா. இது எனக்கு ஒரு முன்பே ஒரு ஆதங்கம் உங்களை இருந்தது. புகழ்ந்து சொல்லலையா? இல்ல உங்களை புகழ்ந்து சொல்லலையா? ஏன்னா இதெல்லாம் கேட்கறதுக்கு இல்லையா, உண்மையாவே சொல்லணும்னா இது ஏதோ ஒரு ஜென்மத்தோட இது அந்த புண்ணியம் தான். இல்லைன்னா இத இவ்வளவு அழகா பிரிச்சு 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 நீங்க அப்படியே ஆட்டம் லெவலுக்கு பிரிச்சு புரோட்டான் காக்கு எங்கெங்கேக்குள்ள கூட்டின்னு போறீங்க. இன்னும் பெரி இன்னும் பெரி இன்னும் பெரி இன்னும் பெரி இன்னும் பிரிச்சு வா, நான் உனக்கு காமிச்சுனே போறேன், வா வா அப்படியே பின்னாடியே நான் உனக்கு காமிச்சுன்னா எடுத்துன்னு வரேன்னு நீங்க அவ்வளவு அழகா அதை பிரிச்சு 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 எடுத்துன்னு அந்த பாயிண்ட் ஒண்ணு நீங்க வச்சீங்க இல்லையா, அப்பா மைண்ட் ப்ளோ ஆயிடுச்சுயா உண்மையாவே எனக்கு. சிறப்பு, நன்றி. எப்படி இவ்வளவு மறைச்சிருக்கான்னு சொல்லிட்டு இப்பதான் தெரியவாகுது எனக்கு. ஐயா ஆமாங்கய்யா, மாப்பாடியத்துல ஒரு சூத்திரத்துலயா மொழிபெயர்த்து கொண்டு மெய்கண்டார் மொழிபெயர்த்து கொண்டு ஒரு சூத்திரம் இல்லையா, ஏதாவது ஒரு சூத்திரம் மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டு இருக்கலையா, ஒரு சூத்திரம் இல்லையா மொழிபெயர்த்து கொண்டு நானே கேட்டிருக்கேங்கய்யா. ஐயா மொழிபெயர்ப்புன்னு இருந்துச்சுன்னா அவை அடக்கத்திலே சொல்லிட்டு அவர் போயிட்டு இருப்பாரு மெய்கண்டாரு ஏன் அவ்வளோ இதுவா வேலை மொழிபெயர்த்துக்காருன்னா அது அவை அடக்கத்துல சொல்லிட்டு அவர் கீழே போயிட்டு இருப்பாருயா. அது உண்மையா? அதுதான் நிறைய சிக்கல்களை கொண்டு வந்தது தமிழ்நாட்டுல. இந்த கேள்வி கேட்டப்போ ஏன் தமிழ்நாட்டுல அப்போ நிறைய பேர் என்னுடைய ஒரு பெரிய சர்ச்சைக்கு வந்தது, எப்படி தமிழ்நாட்டுல தெரியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப நான் கேட்டேன், நிறைய கேள்விகள் கேட்கும், அவங்களுக்கு பதிலே கிடையாது. வஉசிக்கு தெரியுமா? ஐயா இதுல இன்னொரு தகவலையா, இப்ப எனக்கு ஒரு சைவ ஆசிரியரியா, மிகப்பெரிய சைவ சித்தாந்த ஆசிரியரியா, அப்போ ஒரு அடிஷனல் ஒரு பாயிண்ட் ஒண்ணு சொன்னாரியா, ரொம்ப புதுசான ஒரு பாயிண்ட்யா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் சொல்லுங்க. இப்ப அந்த சிவஞான முனிவர் சொன்னது ஓகே. இது மீறியான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. வாத ஊரார் புராணத்துல மாணிக்க வாசகரை சிவபெருமான் ஆட்கொள்ளும் போது கையில சிவஞான போதம்ன்ற நூல் இருந்தது சொல்லிட்டு வாத ஊரார் புராணத்துல எழுதி இருக்குது. அதுவும் ஒரு முக்கியமான காரணம் சரி, என்ன இது என்ன அப்படின்னா, இதுல நம்ம என்ன புரிஞ்சு அதாவது முதல்ல நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஒரு சாதாரண ஏழை பெருமகனார் பாத்தீங்கன்னா உழவர் மரபு, இப்படிப்பட்ட ஒரு மரபுல இருந்து எந்த ஆதினங்களினுடைய மரபிலிருந்து சாராமல் ஒரு தனிப்பட்ட மனிதரால் இத்தகைய ஒரு ஆள் நுழைவு பெற்ற ஒரு நூலை எழுத முடியும் எப்படி அப்படின்ற கேள்விதான் பலருக்கு பல ஐயங்களை ஏற்படுத்தி அதற்கு அவர்கள் கட்டமைத்த நிறைய காரணங்கள் உண்டு. நான் மற்ற விஷயங்களை நான் இது கேள்விக்குறியா மாற்ற விரும்பல, ஆனா அதெல்லாம் ஆய்வுக்குரியன. ஏன்னா நிறைய விஷயங்களை அது மறுப்பதற்கு, ஒரு கருத்தை சொல்வது, ஒரு கருத்தை மறுப்பதற்கு நம்ம பல ஆய்வுகளோட சேர்த்து சொல்லணும். இல்ல இது இப்படின்னு பொதுப்படையா உணர்வுகளுக்கு ஏற்ப நம்மளுடைய உணர்வுக்கு ஆட்பட்டு இது குறை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு உண்மையை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு ஆழமான ஒரு தெளிவு வேண்டும். எப்படி மெய்கண்டார் நம்மை வழி நடத்துறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சொல்லிலும் அவர் அவ்வளவு உண்மையை வைத்து அவர் நகர்த்துகின்றார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அறிஞரினுடைய அந்த உத்தி முறையை புரிந்து கொண்ட நாம் எப்படி அவருக்கு ஒரு நீதி செய்யும் வகையில் அவருடைய அந்த அறிவுக்கு நம்ம அடிபணிகின்ற அந்த அப்படி நம்ம சரணடையணும்னு சொல்றோம்ல. ஏன்னா அவ்வளவு வியப்பு. அது சரணடைய சொல்லல, அவர் எப்பொருள் அதே சிந்தனையை தான் அவரும் கொண்டு வருகின்றார். நான் பார்க்கின்றேன், நீ பார், நீனும் பார். அதனாலதான் அவர் சொல்லுவாரு எம்மை, அதாவது எம்மை உடைமைன்னு சொல்லுவாரு.
அது முதல் சூத்திரத்திலேயே அவர் அவையடக்கத்திலேயே அவ்வளவு தெளிவா நமக்கு என்ன நீங்க செய்யணும், என்ன படிக்கும் பொழுது இந்த நூல், நான் எழுதிய நூலை படிப்பதற்கு நீங்கள் எத்தகையவராக இருக்க வேண்டும்னு அழகா சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. அப்போ தம்மை உணர்ந்து தமை உடை, அவரு உங்களை, என்னுடைய உடைமைகளை, நான் பார்க்கின்ற உண்மைகளை அப்படின்லாம் சொல்லல. நீங்க உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு எல்லா நிலைகளையும், இது நீங்க ஒரு போலா அண்டார்டிக்ல இருந்தாலும் சரி, ஆர்டிக்ல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அப்போ அவர் அங்கதான் தன்னுணர்வை பத்தி பேசுறாரு. என்ன வச்சுக்கிட்டு இத பாருங்க நான் சொல்றேன் அப்படின்ற அந்த கருத்தெல்லாம் அவர் சொல்லல. அப்போ அந்த பாருங்க, எம்மை உடைமை எமைகளார். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க தன்னுணர்வு உங்களுக்கு தானாகவே அந்த அறிவை நீங்க பார்க்கும் பொழுது, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உண்மைகளை நீங்கள் அந்த உங்களுக்கு உடைமையாக நீங்க பார்க்கக்கூடிய தன்னுடைமை, அதாவது தன்னுணர்வார், தம்மை உணர்வார், தமை உடைமை. அந்த தமை உடைமைனா நீங்க எதெல்லாம் உடன் கொண்டு இருக்கீங்க, அதுதான் தற்சான்றாக பார்த்த அந்த உண்மைகள் தன்னுணர்வார். அப்படின்னா உங்க உள்ளுக்கு யார் இருக்கின்றார், யார் உன்னை அசைக்கின்றார், எல்லாம் புரிஞ்சிடும் பாருங்க. இறைவன் உள்ளே இருந்து நகர்த்துறது. அப்போ இது உங்களுக்கு புரியும் பொழுது நான் சொல்லக்கூடிய அப்புறம்தான் தன்னை காட்டுறாரு, வெளியே எடுத்துட்டு வர்றாரு. அப்போ நான் சொல்ற இந்த உண்மைகள் உன்னை அப்படிதான் செலுத்த போகுது அப்படின்னு முதல் சொல்லிட்டு தான் என்னை அப்ப நீங்க புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. எம்மை உடைமை, எம்மை இகழ மாட்டாங்க. அப்ப என்ன நீங்க அப்பதான் புரிந்து கொள்வீங்க, ஆமா இந்த உண்மைகள்லாம் நீங்க சொல்ற மாதிரிதான் இருக்கு அப்படின்னு. அப்போ அவர் அப்பதான் அவரை கொண்டு வர்றாரு. அவர் உடனே சொல்ல எம்மை உடைமை அப்படின்னு சொல்ல, நீங்க என்னை ஏத்துக்கணும் அப்படின்லாம் சொல்லல. நீங்க எப்போ உங்க நிலையில அந்த உண்மைகளை நீங்க கண்டு தெளியும் பொழுது என்னுடைய அந்த இதை என்னை நீங்க புரிந்து கொள்ள முடியும். நான் இப்ப உங்களை வழி நடத்துகின்ற அந்த நிலையை நீங்க புரிந்து கொள்ள முடியும். எம்மை உடைமை எமைகார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இன்னொரு இதுவும் காட்டுறாரு. நான் சொல்வது சரியாக இருக்குமானால் நீங்க எங்க அந்த வழிகாட்டுல தம்மை உடன், அதாவது தம்மை உடன், அதாவது அந்த தம்மை உடைமை எம்மை உடைமைன்னு சொல்லிட்டு உடங்கு இயந்து புணராமை அப்படின்ற இன்னொரு வார்த்தையை சொல்றாரு. அப்போ உன் உள்ளே உனக்கு எப்பெல்லாம் மோதல்கள் நடக்குதோ, உன் உள்ளுக்கு எல்லாமே அவரு நம்ம உள்ளுக்கே நடக்கிறது தான் பேசுறாரு. நீ எப்பெல்லாம் உன்னோட மோதல்கள் நடக்குது, உனக்கு எப்ப பார்த்தாலும் அந்த முரண்பாடு உன் உள்ளுக்கே, உனக்கும் அந்த உண்மைன்ற அந்த இறை பரம்பொருள் தற்பரமாக இருக்கின்ற அந்த தற்பரத்திற்கும் வேறுபாடுகள் வருகின்றதோ, உடங்கு இயந்து புணராமை நடக்கின்றதோ, அந்த உள்ளுக்கே அந்த புணராமை இருந்து கொண்டே இருக்குதோ, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கேன்ற அந்த எண்ணங்கள் உன் உள்ளத்துல போராட்டத்தை கொண்டு கொண்டே இருக்கின்றதோ, அப்ப நீ புரிந்து கொண்ட உடங்கு ஏந்து புணராமை அப்போ உன்கிட்ட இருக்கும் அப்படின்றத சொல்றாரு. ஏன்னா நீ இன்னும் அந்த முழுமை பெறல. இததான் திருவள்ளுவர் அழகாக திருப்பி சொல்லுவார் பாருங்க. அதாவது கற்க கசடற, நீ கசடற கற்பவை, நீ படிச்சுட்ட அப்படின்னு. அப்ப கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்காதற்கதாக ஒரு கேள்வி வருது. அவர் அழகா சொல்றாரு. அப்ப எனக்கு புரியுது, இது புரியுதுப்பா. நான் சரியா படிச்சுட்டியாப்பான்னு கேக்குறாரு. நான் சரியா படிச்சுட்டேன், ஆமா படிச்சுட்டேன். அப்ப உனக்கு எல்லாம் தெளிவா இருக்கா அப்படின்னு. அப்போ என்ன வரக்கூடாது, உனக்கு கசடு வரக்கூடாது, கசடற அப்படின்னு. அப்போ அவர் கேக்குறாரு, நல்லா படிச்சிருக்க, ஆமா, அப்போ நீ இதை செயல்படுத்துன்னு சொல்றாரு. செயல்படுத்த போகும்போது எனக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, செயல்படுத்த முடியல, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்னோட திருவள்ளுவர் திருப்பி கேட்கிறாரு, உன்னால செயல்படுத்த முடியுதா, நிற்க முடியுதா, அதற்கு நிற்க முடிஞ்சதா? இல்ல. ஏன்? உடங்கியந்து புணராமை வந்துருச்சுப்பா. ஏன்னா அது நான் செயல்படுத்தும் போது அதை என்னால பண்ண முடியல. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு திருவள்ளுவர்கிட்ட திருப்பி போய் கேக்குறாங்க. திருவள்ளுவர் அழகா சொல்றாரு ஒரு பதில், கசடு உண்டுப்பா. நீ படிச்சது நீ அதான் நான் என்ன சொன்னேன், கற்க கசடு அற, கசடு இருக்கு. அதுதான் நம்ம இப்ப என்ன சொல்றோம், அந்த கசடு என்ற அந்த வார்த்தையை தான் இன்றைக்கு என்னன்னு சொல்றோம், மலம்னு சொல்றோம். கசடு உண்டுப்பா, அதனால தானே உன்னால நிக்க முடியல அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. கசடு அற, உன்னால நிற்க முடியல, ஏன்னா அதை தூக்கி செயல்படுத்துப்பா அப்படின்னா செயல்படுத்த முடியல, திருப்பி விழுந்துடுறேன். அதைத்தான்
மெய்கண்டார் சொல்றாரு பாருங்க. அப்போ இந்த பிரச்சனையில உள்ளவங்க உனக்கே பிரச்சனை இருக்கும் போது உன்னுடைய அப்ப கேக்குறாரு கேளான் புறன்னு பதில் சொல்லிடுறாரு. அப்போ நீங்க உங்களுக்கே இவ்வளவு உங்க உள்ளுக்கே இவ்வளவு கான்ஃபிளிக்ட் இருக்கும் போது நீங்க இதை நான் ஏற்கணுமா ஏற்க கூடாதுன்னா நான் உங்க பேச்சு கேட்கணும்னு என்ன கருத்து இருக்கு? உங்களுடைய கிரிட்டிசிசம், அதாவது உங்களுடைய அந்த கருத்துரைப்புக்கு அந்த மறுப்புரைப்புக்கு நான் காது செவி செய்ய மாட்டேன் அப்படி சொல்லி அழகா எவ்வளவு அழகா விளக்குறாரு பாருங்க, எவ்வளவு அழகா நம்ம வழி நடத்துறாரு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு அந்த ஞானம் எப்படி ஒரு மனிதன் இயங்குவான்ற அந்த இயக்கத்தை முழுமையாக தெரிந்து கொண்டவரால்தான் இந்த மாதிரி எல்லாம் எழுத முடியும், இப்படி பேசவும் முடியும், உணர முடியும். அதனாலதான் அருணந்தியும் மனவாச கடந்தாரும் இருபத்துல நீங்க பாத்தீங்கன்னா எப்படி உருகி உருகி செய்வார், கேள்வி கேட்பாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு புரியும். இதைதான் நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புறேன். அப்போ இத நமக்கு புரிஞ்சது அப்படின்னு சொன்னா எவ்வளவு மாண்புடைய மெய்கண்டார் அப்படின்ற அந்த கருத்து நமக்கு தெளிவாகும். கேள்விகள் இருக்கா? இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியத்தோட ஒரு நிறைவுக்கு கொண்டு வருவோம். வேற எதுவும் கருத்துக்கள் இருக்கா யாருக்கும்? ஐயா கேள்வி இல்ல சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல அது ரொம்ப வியப்பா, அது இன்னும் உள் கடந்து உண்மையான வார்த்தையா, அர்த்தம் புரியுதுங்க ஐயா. உண்மையான வார்த்தையா. கேள்வி கேட்க முடியல, அதாவது இவ்வளவு ஆழம் இருக்குதா சொல்லிட்டு கேள்வி கேட்க முடியாம போயிருச்சுங்க ஐயா. அதாவது இவ்வளவு பொருளை விலைக்கு ஐயா சொல்லும் பொழுது இவ்வளவு ஆழமா ஒரு பொருளை அந்த காலத்தை மறைச்சுக்கிறான்னு சொன்னாக்க இந்த காலம் சாதாரண விஷயம். இப்போ நீங்க ஐயா பேச சாதாரண யாரும் ஏத்துக்க மாட்டாங்க, அப்படி வந்துருச்சு ஐயா. ஏன்னா ஐயா ரொம்ப எளிமையா இருக்கிறீங்க, அதனாலதான் இந்த பிரச்சனை நிறைய நடக்குதுங்க ஐயா. அதான் ஐயா, இது நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா அதான் மெய்கண்டார் கொஞ்சம் அது முதல்ல அந்த பயிற்சி உள்ளவங்களுக்கு பிறகு நம்ம விளக்கும் பொழுது ஒவ்வொரு கருத்துக்களும் நமக்கு பார்க்கலாம் இது எவ்வளவு ஆழமாக போகும் அப்படின்னு. குறிப்பாக நான் ஒரு ஒரு அருமையான விளக்கம் எங்க வரும்னா மலம் என்ற அந்த சிந்தனையை சிந்திக்கும் பொழுதுதான் அது எப்படி இருக்கின்றது. இன்றைக்கு மலத்திற்கு விளக்கம் ஒரு சைவ சித்தாந்தத்தினுடைய பெரும் வீழ்ச்சியாக இன்னைக்கு இருக்கக்கூடியது நான் கவனிக்கக்கூடியது இந்த மலத்தை பற்றிய ஒரு முழுமையான சிந்தனை இல்லாமைதான். அந்த சிந்தனையை ஒழுங்காக அதாவது முறையாக வரையறுத்து சொல்ல முடியாம அது ஒரு மறைப்பு அப்படின்றது ஒரு கட்டு அப்படின்ற மாதிரியே விளக்கிக்கிட்டே போறாங்க. அது அப்படியே சொல்ல அதுல ஒரு அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கண்ணளிப்பு, அது அப்படியே கண்ணை அப்படியே மறைச்சிருது, அப்படியே அது கண் அழித்து செய்ய வேண்டிய விஷயங்களும் இல்லை, அவங்களுக்கு ஒரு கண் மறைப்பு வந்துடுது. என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றது அந்த இடத்துல போனோட அப்படியே ஒரு விதமான கண்ணு அப்படி தெளிவு இல்லாத ஒரு இடம் மாதிரி அப்படியே கொண்டு போயிடுவாங்க. அந்த கிரே ஏரியான்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, அந்த கிரே ஏரியா மாதிரி அது போயிடும். அப்போ இதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய பலவீனம். இன்றைக்கு இப்ப பொதுவா சைவ சித்தாந்தத்தோட முழு பலமே இல்லை, அது பலம் அப்படின்றது யாருக்கும் புரியல. அது என்ன அப்படின்னா இப்படி கொண்டு போறாங்க, அதை கொண்டு போகும்போதே அங்கேயே தெளிவு இல்லை அது என்ன அப்படின்னு. அப்ப மெய்கண்டார் எதை சொல்ல வர்றாரு அப்படின்னா தமிழ் மரபையே பிடிச்சி இழுக்கணும், இழுத்தாதான் அப்படியே பார்க்க முடியும். இவ்வளவு பெரிய உண்மையை சொல்லிட்டு போறாருன்னா எங்க அவரு தமிழ் மரபையே உள்ள இழுத்து வச்சு பேசுறாரு. அப்போ அப்படிப்பட்ட இதுக்கு ஒரு ஆய்வு தேவை. அப்ப இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு என்ன குறைகளாக இருக்கின்றதுன்னா கொஞ்சம் கூடுதலா சில விஷயங்கள். அதாவது சைவ சித்தாந்த மரபுல எல்லாம் செய்து விட்டார்கள் நமது முன்னோர்கள், நமக்கு இங்க ஒன்னும் செய்யறதுக்கு வேலை இல்லை அப்படின்றத ஒப்புவிச்சா போதும் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. அப்ப ஆய்வுகளை மேற்கொள்றதுல சீரிய முயற்சிகள் தொடர்ந்து நடக்கப்பட வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணங்கள் இல்லாம அப்ப எடுத்ததே அப்படியே இவர் சொன்னார் அவர் சொன்னார் அடுத்து அப்படியே சொல்லியே வர அந்த பாங்குக்கு போயிட்டாங்க. அந்த காலகட்டத்துல இருக்கட்டும் பாத்தீங்கன்னா நீலகேசியாக இருக்கட்டும் நமக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அப்படியே குண்டலகேசி நீலகேசி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அவ்வளவு ஆழமாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு செய்கின்ற அந்த முறை இயல்புகள்லாம் எங்க போனது? நியாயமாக இருக்கட்டும் மீமாம்சவாக இருக்கட்டும் அவங்க அந்த கருத்துக்களை மோத விட்டு அந்த உண்மையை எப்படி எல்லாம் வெளிக்கொணர முடியும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஆழமான அறிவியல் பாங்கு அந்த முறை வாழ்வியல் முறையை அங்க வகுத்திருக்காங்க.
ஆனா பிறகு வந்தவர்கள் எல்லாம் அப்படியே என்னன்னா சைவ சித்தாந்தம் எல்லாம் விஞ்சி நிக்குதுப்பா அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க. இல்ல, நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அடிப்படையான ஆழமான கேள்விகளுக்கு இன்ன வரைக்கும் சைவ சித்தாந்திகள் பதில் கூறியது கிடையாது. அப்படியே அது அப்படியே ஒரு இருட்டடிப்பு மாதிரி போயிடும். கிடையாது. காரணங்களோட எடுத்து பிறகு வேணா சூழல் இருந்தா நான் எடுத்து ஒவ்வொன்றா காட்டுறேன். ஏன்னா மற்ற நூல்களை நம்ம பாக்குறது கிடையாது. அப்ப அவங்க என்ன எழுதுறாங்க சைவ சித்தாந்தத்தை பத்தி, அதை பற்றிய கருத்துக்கள் நமக்கு இல்ல, உள்வாங்கிறது கிடையாது. அவங்க என்ன பாக்குறாங்க, அப்ப அதுக்கு நம்ம எப்படி மறுப்பு எழுதுறோம். இப்போ ஒரு உதாரணத்திற்கு காண்ட் போன்றவர்கள்லாம் வந்து எப்படி சிந்திச்சாங்க, அவங்க எப்படி யோசிச்சாங்க, அப்ப அதுக்கு எப்படி சைவ சித்தாந்தம் பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி முயற்சிகள் இல்லை. அப்போ இந்த மாதிரி இன்னைக்கு தற்கால பெரும் பேரறிஞர்களினுடைய தத்துவ அறிஞர்களினுடைய கருத்திற்கு நம்மளுடைய சைவ சித்தாந்தம் எப்படி ஈடு கொடுத்து போகுதா, இல்ல ஈடு கொடுக்காமல் நிற்கின்றதா, எந்த இடத்துல தவறுகள் ஏற்படும் அப்படின்னு. அறிவியல் அறிஞர்களும் தத்துவ சிந்தனைகளும் உடையவர்கள். அவங்க வந்து ஆழமான பதிவுகளை அவங்களால செய்ய முடியும், கேள்விகளையும் கேட்கின்றார்கள். அவர்களுக்கு எப்படி நம்ம வந்து தற்கால அடிப்படையில பதில் சொல்வது? இப்படி இதெல்லாம் செய்யாம என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு நம்மளுடைய முன்னோர்கள் செய்தார்கள் அப்படின்னா ஒரு சின்ன குளிர்காய்வு, அப்படியே அதுலயே சொன்னதையே சொல்லி சொல்லி அதுலயே திருப்திப்பட்டு மனநிலையில ஒரு மன இணக்கத்தோட அப்படியே போயிடுறாங்க. அந்த நிலை இல்லாமல் இதை நம்ம வந்து நிறைய செய்யும் பொழுதுதான் தற்கால சிந்தனைகளுக்கும் தற்கால ஒரு இது குழந்தைகளுக்கு போய் சேர்ப்பதும் மற்றவர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கான அந்த முறைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து பல நிலைகள்ல பல்வேறு நிலைகளான அந்த இதை வந்து ஆய்வுகளை மேற்கொண்டால்தான் நம்மால் வந்து பல நிலைகள்ல வந்து இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சிகள் அங்க நடக்கும். இன்றைக்கு அந்த மாதிரி இல்லை. சைவ சித்தாந்தம்ன்றது ஒரு கிளாசிக் அப்படின்ற ஒரு சிந்தனை. அது வந்து அப்படியே இப்படிதான் இருக்கும், அப்படிதான் சிந்திப்பார்கள். ஆனா பல்வேறு நிலைகள்ல இருக்கக்கூடிய கேள்விகள் இன்னைக்கு வந்து பெரும் அறிஞர்கள் காண்டோட கேள்விகள்லாம் ரொம்ப நுட்பமான கேள்விகளா இருக்கும். அப்போ சாதாரணமான கேள்விகள் எல்லாம் கிடையாது பாருங்க. அப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் இப்போ ஒரு செய்யும் பொழுது இதுக்கு பிறகு நான் எடுத்து அவங்களோட ஒப்பீடு மோத விடுறேன் பாருங்க. மோத விடும் பொழுது அவங்களுக்கு தெரியும், இது எப்படி பதில் சொல்றது, இதற்கு ரொம்ப அருமையான கேள்வியா இருக்க அப்படின்ற கேள்விக்கு நம்ம பாக்குறோம் பாருங்க. அப்ப இந்த மாதிரி கேள்விகளோட சைவ சித்தாந்தம் எப்படி நிலை நின்று நிக்குது, அதை கடந்து நிற்கின்றது அப்படின்ற அந்த நிலைக்கு நம்ம பதில் சொல்லணும். ஏதோ இருக்கின்றது அப்படின்ற மாதிரி சொல்லாம மலம்ன்ற ஒரு கருத்தை வந்து அதுலயே மீண்டும் மீண்டும் மலம் 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 அப்படின்னு ஆக சிறந்த கருத்தை எங்க எடுத்துட்டு வருவாங்கன்னா உபாமதி சிவாச்சாரியார் சொன்ன அந்த ஒரு வரிதான். அது இருள் கண்ணை வந்து மறைக்கும் அப்படின்ற அந்த வரிகள் மறந்துருச்சு, இப்ப உடனே சொல்ல முடியல. ஆனா அது வந்து இருள் வந்து என்ன செய்யும்னா கண்களை மறைக்கும், ஆனா தன்னை காட்டி விடும் அப்படின்னு. ஆனா மலம் என்பது என்ன செய்யும்னா தன்னையும் காட்டாது, அதாவது தன்னையும் காட்டாது, மற்றவற்றையும் காண முடியாமல் செய்துவிடும். அதாவது மற்றவற்றை காணாது செய்து காண முடியாது செய்து தன்னையும் காட்டாது. அப்ப இருளையாவது நீங்க பாத்துடலாம், இந்த பாருப்பா இருள் இருக்கு அப்படின்னு, ஆனா உன் கண்ணுக்கு மத்ததை காட்டாதுன்னு சொல்லுவார். இந்த விளக்கத்தை மீறி இந்த அறிவியலை மீறி அவங்க வந்து இன்னும் உள்ள ஆழ பிரித்து அது என்ன அப்படின்றத சொல்லலாம். இதுதான் ஆக கடைசியாக சைவ சித்தாந்திகளாக எட்ட முடிந்த விளக்கம், அதாவது மலத்திற்கு கொடுக்கக்கூடிய விளக்கம். அப்ப இந்த விளக்கத்தோட நம்ம நின்றுறோம், இதுதான் மலம் அப்படின்னு. அப்புறம் சைவ சித்தாந்தி இருபத்துல அருணந்தி வந்து மலத்திற்கு வேற பொருள்கள் எல்லாம் சொல்லுவாரு, இது என்னென்ன அப்படின்னு. இதெல்லாம் வந்து மலங்கள் உடையவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்னு, கொலை, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் அவரு சேகரிச்சு சொல்லுவாரு. அது மலத்தை வந்து முழுமையாக விளக்குன்ற அந்த முறை கிடையாது. இப்ப என்னதான் மலம் அப்படின்ற, அப்ப இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு வேக்யூம் பாருங்க. ஒரு வெற்றிடம் இருக்கு, அந்த வெற்றிடத்தை வந்து இது வரைக்கும் முழுமை செய்யல, அப்படியே விட்டுட்டாங்க. இருட்டு அப்படின்ற ஒரு கருத்து சொல்லுவாங்க. இருட்டு கூட முடியாது அது, ஏன்னா இருட்டை நீங்க பார்த்துடலாம், ஆனா மலத்தை பார்க்க முடியாது அப்படின்னு அதே கருத்துல சொல்லி சொல்லி, அப்ப எங்கப்பா மலம் இருக்கு, இல்ல அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, அது பார்க்க முடியாது, அது அனாதி பொருள் அப்படின்னு வேற வேற கருத்துக்களை சொன்னாலும் அது என்ன அப்படின்றத சொல்லல. இப்ப அதுல நிறைய கேள்விகளுக்கு அது இடம் கொடுத்து போகுது. அப்போ பிறகு நம்ம இதை பற்றி எல்லாம் பாய்ப்போம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா நிறைய வெற்றிடங்கள் இருக்கு சைவ சித்தாந்தத்தை நிரப்புவதற்கு. அதெல்லாம் செயல்படாமல் இருப்பதற்கு நம்ம வந்து நிறைய பண்ண வேண்டிய அடிப்படைகள் இருக்கு. அதுதான் நான் சொல்ல வலியுறுத்துறேன். அப்போ நமக்கு வந்து இன்றைக்கு வரை அதை வந்து மேற்கொண்டு தீவிரமாக ஆய்வு செய்து இதனுடைய அர்த்தம் என்ன, பொருள் என்ன,
ஒரு ஒரு சின்ன கேள்விக்காக உங்களுக்கு அந்த குறிப்பை கொடுத்துட்டு போறேன். இதுக்கு இன்னைக்கு பதில் சொல்லல. இப்போ மலம்ன்றது ஆற்றல் அப்படின்னா, அப்போ சைவ சித்தாந்தத்துல விஞ்ஞான சித்தியா இது அருணந்தி சொல்லிடுவாரு, அது அளப்பரிய ஆற்றல் அப்படின்னு. இதுதான் கேள்வி கேட்பாங்க. அப்போ பாருங்க, இது கேள்வி கேட்பவங்களும் இருக்காங்க. இது ரொம்ப நுட்பமா கேள்வி கேட்டு அவங்க பதில் சொல்லிடுவாங்க. அப்ப இதுக்கு வந்து நிச்சயமா அருணந்தினால பதில் சொல்ல முடியாது இந்த கேள்விக்கு. இப்ப நீங்க அளப்பரிய ஆற்றல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கடவுளை வெஞ்சது. நீங்க எந்த நிலையிலயும் அதை செய்ய முடியாது. அப்ப இது எப்படி நீங்க இதுக்கு இதை விளக்கம் கொடுப்பீங்கன்னு அப்படின்ற ஒரு கேள்வியிலேயே முடிச்சிருவாரு. அப்ப இங்க அருணந்தி பதில் சொல்ல முடியாது நிச்சயமா. அது ஏன்னா அது அவரே அந்த இதுல ஒரு சிக்கல் வந்துருது. ஏன் இதை நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, இப்ப இந்த மாதிரியான இதுக்கு வந்து என்ன விளக்கம்? அப்ப மெய்கண்டார் இதை எப்படி வந்து கொடுத்தா அதுக்கு எந்த விளக்கமாக அவரு தர முடியும் அப்படின்றது. அப்ப இதுக்கு வந்து நமக்கு வந்து திருமந்திரம், நம்மளுடைய தொல்காப்பியம், இது எல்லாத்தையும் இழுக்கணும். இழுக்கும் பொழுதுதான் அதோட ஒட்டுமொத்த உண்மையான விளக்கமே நமக்கு பொருள்படும். அப்போ இதுல உள்ள சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கு. இதுல இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு நம்ம வந்து தெளிவான ஒரு விளக்கத்தை இன்னும் காணாமல் இருக்கும். அப்ப அந்த மாதிரி கேள்விகள் வரும்போது சைவ சித்தாந்திகள் அவங்களை அடக்கிடுவாங்க. நீங்க அதிகமான கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு. அப்ப அது எப்படி சித்தாந்தமாகும்? அந்தம்ன்றோம். சித்தத்தினுடைய முடிவுக்கு நான் உன்னை கொண்டு போறேன் அப்படின்ற முடிவை, அதான் முடிந்த முடிவை தேடுகின்ற ஒரு உண்மையை காட்டக்கூடிய ஒரு மரபுபா இது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா பார்த்தா கேள்வி கேட்காத அப்படின்னு ஒரு இடத்துல முடிச்சிருவாங்க. நீங்க அதிகமா கேள்வி கேட்கறீங்க. ஏன்னா சைவ சித்தாந்தம் தான் ஒருத்தனை இன்னும் தூண்டுது கேள்வி கேட்கறதுக்கு. அப்படின்னா தூண்டுதுன்னா அப்படின்னா அந்த தெளிவுக்கு அவனை கொண்டு போகிறதுக்கான அந்த உள்ள அமைப்புகளை உங்களால கொடுக்க முடியல, அங்க வந்து நிறுத்துது அப்படின்னு. அப்ப இதுதான் வந்து மெய்கண்டாரிடம் விவரிச்சு கேட்கும் பொழுது இந்த கேள்விகளை கேட்கிறார். இந்த கேள்விகளை இருபக்தல கேட்கிறார். அப்போ இதுதான் வந்து அருமை. இந்த மாதிரியான சிந்தனைகள் ஏன் இன்றைக்கு வளர்க்கப்படல அப்படின்னு. சரி, அதிகமா பேசிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மனம் இதுல ஒரு பொது நிலையில இது வந்து அடிப்படையா இது பண்ணும்பொழுது இதுக்கு வந்து அடிப்படையோட பேசுவோம். பிறகு நீங்க பார்க்கலாம். ரொம்ப ஆழமாக பேசப்பட கண்டிப்பா இருக்குங்க ஐயா. கண்டிப்பா அந்த ஆதங்கம் கண்டிப்பா ஐயாக்கு இருக்குன்னு ஐயா. எங்களுக்கு இந்த ஆதங்கம் ஐயாக்கு எப்படி இருக்கும் எனக்கு தெரியுது ஐயா. அத இப்படிதான் நம்ம அந்த உண்மையை தேடுகின்ற அந்த ஒரு மரபுக்கு உள்ள ஆட்படுறோம் பாருங்க. இந்த மாதிரியான அந்த நம்மை ஈடுபடுத்தும் பொழுது இறை உணர்வு தான் இங்க இதுக்கெல்லாம் மூலமாக இருப்பது. இறை ஆற்றலை வந்து உள்ளார்ந்த நிலையில உணரக்கூடிய அந்த நிலை. இப்ப நான் விளக்குனது வந்து சுட்டு விளக்கல, நான் மந்திராயணத்தை விளக்குறேன், அது சொல்லல. இப்ப எனக்கு என்னென்ன மந்திராயண ஆய்வு, அது மந்திராயணத்தினுடைய ஆய்வுகள். அது அப்ப மந்திராயண ஆய்வுகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப நமக்கு வந்து பொதுவா வந்து இது இல்லை அப்படின்னு தமிழ் மரபு வந்து மந்திராயணத்தை வந்து ரொம்ப ஆழமாக விரித்து இருக்கு. ஆனா அது இன்னைக்கு வந்து அந்த பகுதி சுத்தமாக இழக்கப்பட்டுருச்சு. அப்ப நமக்கு எங்க போனது இந்த மாதிரியான மந்திராயண ஆய்வுகள், எந்திராயண ஆய்வுகள்? இன்னைக்கு இதெல்லாம் ஒரு சைவ சித்தாந்திகளுக்கே ஒரு அந்நியமா இருக்கு. மந்திரங்கள் தெரியும், எந்திரங்கள் தெரியாது. எந்திரங்கள்னா எப்படி? அது ஒரு குறிப்பிட்ட இது அப்போ அப்படின்னு, அதாவது கோவில்களுக்கு சில பேருக்கு அது எப்படி எந்திரங்களினுடைய நுட்பங்கள் வகுக்கிறது, அதை அமைக்கிறது அப்படின்றது. அப்போ இந்த பயிற்சிகள் எங்க போனது? தந்திராயணம், ஆக நுட்பமான விஷயம் தந்திராயணம். தந்திராயணம் எங்க போனது? இன்னைக்கு தந்திரம் என்ன? தமிழர்களுடைய மிகப்பெரிய கொடை தந்திராயணத்துல இருக்கு. அப்போ அது எங்க போனது? இதெல்லாம் விளக்கப்பட வேண்டிய ஒரு உண்மைகள் பாருங்க. இப்போ நம்ம இன்னும் நிறைய நெடிய பயணம் நமக்கு உண்டு அப்படின்றதுதான். ஆனா இது விளக்கப்பட வேண்டிய உண்மைகள். இதெல்லாம் தெரிந்தால் நமது பண்பாட்டினுடைய சிறப்பும் துளக்கமும் விளக்கமும் ரொம்ப மாறுபட்டு இருக்கும். வருங்காலத்து சந்ததியினருக்கு இந்த அறிவு போய் சேரும் பொழுது அறிவியலை வந்து அப்படியே அவங்க உருட்டி உருட்டி விளையாடுவாங்க. எனக்கு வந்து அந்த நம்மளுடைய அறிவியல் வந்து அந்நியம் இருக்காது. இன்னைக்கு வந்து அப்படியே பாத்தீங்கன்னா சைவ சித்தாந்தருக்கு அறிவியல் அந்நியம். தொல்காப்பியம் தமிழறிஞர்களுக்கு தொல்காப்பியம் பேசுறவங்களுக்கு கூட அறிவியல் அந்நியம். எல்லாமே தூரம் தூரமா வச்சுக்குவாங்க. எங்க பாத்தீங்கன்னா இலக்கியம் பேசுவாங்க, மற்றது பேச மாட்டாங்க. அப்ப அப்படித்தான் வேர்ச்சொல் ஆய்வும் அப்படித்தான் இருக்கு. இப்போ வேர்ச்சொல் பேசுறோம், அப்ப தன்னை தனித்து பேசுறாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க இது தனித்தமிழ். நான் கேட்பேன், எப்படிங்க இது தனித்தமிழ் ஆகும்? தனித்து நிற்கக்கூடிய தமிழ் சரி, உண்மை.
தனித்து நிக்கக்கூடிய, தனித்து அதுக்குன்னு ஒரு வல்லமையை காட்டக்கூடிய ஒரு மொழினா ஒத்துக்கொள்ள முடியாது. தனித்தமிழ்னா இதை தனியா பிரிக்க முடியாது. தமிழ் எல்லா உலக மொழின்னு சொல்லிவிட்டு அதை எப்படி தணிக்க முடியும்? எப்படி தனிச்சு நிக்கும்? எல்லா மொழிகளோடு இருக்கக்கூடிய ஒரு உண்மை அப்படின்னா, அதாவது கல் தோன்றி முன் தோன்றா காலத்திலே மூத்தக்கூடிய வந்து அமைச்ச ஒரு மொழியா, அப்ப அது அங்கேயே உருவாயிருச்சுன்னா அதை நான் எப்படி தனியா பிரிச்சு எடுக்க முடியும்? தனித்து நிற்கக்கூடிய எந்த மொழி விழுந்தாலும், எப்படி மொழி கலப்புகள் நடந்தாலும் அதை பிரிச்சு எடுத்தா அது தனிச்சு நிக்கும்பா அப்படின்னு சொன்னா நியாயம். ஆனா தனி மொழின்னு சொல்லும் பொழுதுதான் புரியல, இதுக்கு விளக்கமே விளங்கல. அப்ப இப்படி கொண்டு போகும்போது என்ன புரியல, மரபு அவங்களுக்கு புரியல. அப்போ அந்த மாதிரி முடியாது. அப்போ இது வந்து வேத பண்பாட்டை அகன்று நிற்கக்கூடிய தனித்தன்மை தமிழ் மரபுக்கு உண்டு. ஏன்னா அது மயங்கா மரபு. இப்ப இதே வேதத்தை, அதாவது ஆகமத்தை தள்ளி எடுத்தா கூட அது நிக்கக்கூடிய ஒரு மரபு. ஏன்னா அது மயங்கா மரபு, அது உண்மையின் மரபு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுதான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் அவ்வளவு அழகா விளக்குறாங்க. தனிச்சு நிக்க முடியும் அப்பா அப்படின்னு பிரிக்கிறாங்க பாருங்க. அது நிக்க முடியும். நீங்க வேதத்தை தள்ளிட்டு நீங்க தமிழ் மரபு நிக்குமா? நிக்கும். ஆகமத்தை தள்ளிட்டு நிக்க முடியுமா? நிக்கும். அது என்ன எனக்கு அதை சொல்லிட்டாங்க பாருங்க. வேதம் கடந்த அப்படின்னா நாயன்மார்கள் சொல்றாங்க. அப்ப நான் வேதத்தை கடந்து நிக்கணும், வேத மரபை கடந்து என்னால வெளியே வர முடியும் அப்படின்ற கருத்தெல்லாம் நமக்கு சொல்றாங்க பாருங்க. அப்ப இந்த தெளிவு தான் நமக்கு வரமாட்டேனுது. அவங்க கடந்து நிக்கக்கூடிய அப்படின்னா ஏதோ ஒரு அதை கடந்த ஒரு மரபு அவங்க கிட்ட இருக்குப்பா அப்படின்னா மயங்கா மரபு இருக்கு. உண்மையை பார்க்கக்கூடிய அந்த ஒரு உண்மையை காணக்கூடிய ஒரு உண்மையை, அதாவது நமக்கு வந்து உணர்த்தக்கூடிய ஒரு நிலை தமிழர்கள் கண்டிருக்கின்றனர் என்ற அந்த நிலைதான், நிலைப்பாடுதான் வந்து நம்ம வந்து மாறா மயங்கா மரபு அப்படின்னு நம்ம சொல்றோம். இது தெளிவா இருக்கணும் அப்படின்றத கருத்தை நான் வலியுறுத்துறேன். இது கொஞ்சம் மனமிட்டு பேசுற ஒரு கருத்தா போச்சு. ஏன்னா இன்னைக்கு அப்படி பேசலாமே அப்படின்ற ஒரு கருத்து தான். சரி, வேற எதுவும் கேள்விகள் இருந்தா நம்ம பேசலாம். வந்துட்டு கேட்டனே இருக்கலாம் ஐயா. சரி எங்க ஐயா. சரி, நன்றி. 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 நவராத்திரி.